ஸ்ரீ விநாயகர் புராணம் 18ஆம் பகுதி. மாமன்னரே, நம் இல்லத்திற்கு எழுந்தருளி இருக்கும் மகோர்கடர் வேதாந்தக நராந்தகரின் உறவுக்காரர்களை அழித்து விட்டார். இதனால் இப்போது அவர்கள் நம்மீது கோபமாக இருப்பது உறுதி. இளவரசருக்கு திருமணம் நடக்கும் வேளையில் அவர்கள் இங்கு வந்து இடையூறு செய்தால் அதன் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்பது உறுதி. திருமணத்திற்கு வருவோர் ஒருவரை கூட அவர்கள் உயிருடன் விட்டு வைக்க மாட்டார்கள். இந்த விபரீதத்தை மகோர்கடர் தடுத்து விடுவார் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் அந்த சூரர்களின் வதம் முடிந்த பிறகு இளவரசருக்கு திருமணம் நடத்துவதே நல்லதென நினைக்கிறேன். இதற்காக ஏற்கனவே குறிக்கப்பட்ட முகூர்த்த நாளை சற்று தள்ளி வைத்தால் கூட தவறில்லை என்பது எனது அபிப்பிராயம். தாங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். தங்கள் கட்டளைப்படியே நடக்கிறோம் என்றார் அந்த புத்திசாலி மந்திரி. காசிராஜனுக்கும் மந்திரி கூறுவது சரியென்றே பட்டது. இருப்பினும் குறித்த முகூர்த்தத்தில் திருமணம் நடைபெற அந்த மகோர்கடரையே சரணடைவதென முடிவெடுத்து மகோர்கடர் தங்கியிருந்த அறைக்கு சென்றான் அரசன். அப்போது சித்தி புத்தியருடன் மகோர்கடர் கூடி கழித்திருந்தார். சித்தி புத்தி தேவியர் தங்கள் கணவரிடம், எங்கள் இதே தெய்வமே, தாங்கள் யானை முகத்துடனேயே எப்போதும் இருக்கின்றீர்கள். இது பூலோகம். இங்கே மனித ஜென்மமே உயர்ந்ததாக கருதப்படுகிறது. எங்கள் கணவர் மனித முகத்துடன் இருப்பதையே நாங்கள் விரும்புகிறோம். தேவையான காலங்களில் மட்டும் தாங்கள் முகத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. யானை திருமுகம் உங்களுக்கு அழகூட்டுகிறது என்றாலும் மனித முகத்திலும் தங்களை காண வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கத்தானே செய்யும். தாங்கள் இவ்வுலகில் யாருக்கும் இல்லாத பேரழகுடன் மனித முகத்துடன் எங்களுக்கு காட்சியருள வேண்டும் என்றனர். மனைவியரின் நியாயமான விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டியது கணவனின் கடமைதானே. தங்கள் கணவர் அழகாக இருக்க வேண்டும் என்பது பொதுவான பெண்களின் நியாயமான விருப்பம்தானே. மகோர்கடர் மனித முகத்திற்கு மாறிவிட்டார். ஒளி வெள்ளம் பொங்கிய பேரழகுடன் அவர் மனைவியருடன் உறவாடி கொண்டிருந்த போது காசிராஜன் அவரது அனுமதி பெற்று அறைக்குள் வந்தான். அவனுக்கு அதிர்ச்சி. இங்கிருந்த யானைமுக சிறுவன் எங்கே? சித்தி புத்தி தேவியர் ஒரு இளைஞனுடன் இருக்கின்றனரே என்று அவனது எண்ண ஓட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மகோர்கடர். காசிராஜனுக்கு யானை முகத்துடன் காட்சி தந்தார். காசிராஜா, புது பெண்களான இவர்கள் என்னை மனித முகத்துடன் காண ஆசைப்பட்டனர். அதன்படியே நான் இம்முகத்துடன் விளங்குகின்றேன். அது போகட்டும், என்ன காரணமாக என்னை காண வந்தாய் என்றார் மகோர்கடர். காசிராஜன் அனைத்து விவரங்களையும் எடுத்து கூறினான். காசிமா மன்னனே, இதற்கெல்லாம் கலங்காதே. மகோர்கடனை நம்பியவர்கள் சிரமங்கள் தங்களுக்கு இல்லை என உறுதியாக நம்பலாம். திருமணம் குறித்த நேரத்தில் நல்லபடியாக நடக்கும். நடக்கப் போவதை அமைதியாக இருந்து வேடிக்கை பார் என்றார் மகோர்கடர். காசிராஜன் மிகுந்த மகிழ்ச்சியுடன், மகோர்கடரே, இனி எனக்கு கவலை இல்லை. தாங்கள் புது மணமகன், புது மணமக்களை விருந்துக்கு அழைப்பது எங்கள் பண்பாடு. தாங்கள் தங்கள் துணைவியருடன் இதே மனித முகத்துடன் எங்கள் இல்லத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்றான். மகோர்கடனும் ஒப்புக்கொண்டார். மகோர்கடர் தம்பதியரை அரண்மனையின் அந்தப்புறத்திற்கே அழைத்து சென்றனர் காசிராஜன் தம்பதியினர். அங்கே தடபுடலாக விருந்து பரிமாறப்பட்டது. தலை வாழை இலை விரித்து மணமக்களுக்கு உணவு பரிமாறினாள் பட்டத்தரசி. அப்போது அவள் வைத்த உணவு வகைகளுக்கு நடுவே ஒரு உருண்டை வந்து அமர்ந்தது. சிறிது நேரத்தில் கொண்டை கடலை பொறி என எளிய வகை உணவுகள் வந்து அமர்ந்தன. காசிராஜனும் அவன் தேவியும், சுவாமி, இதென்ன அதிசயம்! இந்த உணவுகளை நாங்கள் தயாரிக்கவே இல்லையே. இவை உங்கள் இலைக்கு வந்தது எப்படி என்றனர். எல்லாம் அந்த புருஷண்டியின் வேலைதான் என்றார் மகோர்கடர் கண்களை சிமிட்டியவராய். சித்தி புத்தியர் கூட இந்த அதிசயம் கண்டு இது பற்றி அறிய ஆவல் கொண்டனர். புருஷண்டியா? அப்படியென்றால் என இழுத்த சித்தி புத்தியரிடம், தேவியரே, புருஷண்டி என்றால் ஏதோ பொருள் அல்ல. அவர் ஒரு முனிவர், தண்டகாரண்ய காட்டில் வசிப்பவர், எனது பக்தர். ஒவ்வொரு சதுர்த்தி திதியிலும் இதோ இருக்கிறதே மோதகம் என்னும் உருண்டை. இதையும் கரும்பு, பொறி, கடலை ஆகியவற்றையும் படைத்து என்னை நினைத்து வணங்குவார். அவை என்னை வந்து சேர்ந்துவிடும். காசிராஜன் பரிமாறிய ஆடம்பர உணவும் எனக்கு பிடிக்கும். அதே நேரம் ஏழை ஒருவன் பரிமாறும் பக்தியுடன் பரிமாறும் எளிய உணவும் எனக்கு பிடிக்கும் என்றார். சித்தி புத்தி தேவியரின் ஞான திருஷ்டியில் தாங்கள் தெய்வ பெண்கள் என்பதும்
இங்கிருக்கும் மகோர்கடர் சாக்ஷாத் விநாயக பெருமான் என்பதும் விளங்கியது. அவர்கள் அவரது இலையில் இருந்த மோதக பிரசாதத்தை தாங்களும் பகிர்ந்து கொண்டு காசிராஜன் தம்பதியருக்கும் கொடுத்தனர். ஆவணியில் வரும் விநாயக சதுர்த்தி அன்று மட்டுமல்ல, எல்லா சதுர்த்தி திதிகளிலும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி கழிந்த 4ஆம் நாள் விநாயகருக்கு மோதகம் படைத்து வழிபட்டால் நமக்கு செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். விருந்திற்கு பின் தம்பதியர் விடை பெற்றனர். அன்றிரவில் காசி நகரே அல்லோலப்பட்டது. காவலர்கள் ஓடோடி வந்து மாமன்னரிடம், அரசரே அரசரே, யாரோ பயங்கர உருவம் கொண்ட அசுரர்கள் 3 நம் நகரையே சின்னாபின்னப்படுத்துகிறார்கள். ஒருவன் வாயை திறந்தால் நெருப்பை கக்குகிறான், இன்னொருவன் புயலாக மாறி கட்டடங்களை தகர்க்கிறான், ஒருவன் வானத்தில் ஒரு உதடும் பூமியில் ஒரு உதடுமாக வைத்து போவோர் வருவோரையெல்லாம் பிடித்து விழுங்குகிறான். அவர்களை கண்டாலே குலை நடுங்குகிறது. எங்களால் அவர்களுடன் போரிட முடியவில்லை. தாங்களே மக்களை காக்க வேண்டும் என்றனர். 18ஆம் பகுதி நிறைவடைந்தது.